நாகர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் தமிழர்களா? இது கான்ஸ்பிரசி தியரி பார்ட் 7. இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழர்களை நாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நாக்கை பயன்படுத்தி பேசுனதுனால அவங்கள நாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்பவே ஷாக் கொடுக்குற விதமாக நிறையா சிம்பாலிசம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். சிவனோட கழுத்தில் கிடக்கிற நாகப்பாம்பு, விஷ்ணு பாம்பை பெட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி புராணத்தில் கர்ணன் கிட்ட நாகாஸ்திரம் இருக்கும். ராவணனோட பையனான இந்திரஜித்துக்கிட்டையும் நாகாஸ்திரம் இருக்கும். பத்தாத குறைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர் பேர் நாகர்கோவில். கோவில் அப்படின்னா அரசன் வாழ்ந்த இடம். கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம். அப்போ நாகரோட தலைவன் நாகர்கோவிலில் வாழ்ந்தானோ. நாகர்கள் அப்படின்னு சொல்லப்படுற தமிழர்களோட அரசன் நாகர்கோவிலில் வாழ்ந்தானோ. இது எல்லாத்தையுமே தாண்டி புராணங்களில் காட்டப்படுறது பாண்டவர்கள் நாகர்களோட வனத்தை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நாகர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறது தமிழர்களை தானா? தமிழர்கள் வாழ்ந்த பகுதியை பாண்டவர்கள் அழிக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல காட்டப்படுத்தோம். இவ்வளோ நாள் நம்மளோட அழிவை தான் நாமளே கொண்டாடிட்டு இருந்தோம்.